4 இந்த பக்கம் இந்த பக்கம் மறுபக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மேல தட்டுங்க. அருமையா பண்ணீங்க. இருங்க இருங்க இருங்க. பாதி பேருக்கு இன்னும் விளங்கல. அவங்களுக்காக இன்னும் ஒரு முறை ஒத்திக்க பார்த்துருவோமா? சில பேருக்கு எழுந்து நினைச்சிட்டாங்க, மனைவி நின்று அசைறாங்க, ஆடுறாங்க. கேவலமா இருக்கக்கூடாதுன்னு கணவர் நிக்கிறாரு, ஆட மனசு வர மாட்டேங்குது. நீங்க எனக்காக இல்ல, தமிழுக்காக இது விளங்குனா ஆடிருங்க. இந்த பொருளுடைய பாடலினுடைய பொருளை இப்ப நாங்க சொல்ல போறோம், நீங்களே எழுந்து ஆடுவீங்க. இன்னொரு முறை பண்ணி பார்ப்போமா? 3 4 மறுபக்கம் சரி. இப்ப அவர் பாட்டு வரும்போது எழுந்து ஆடிடுவார். இப்ப அமர்ந்துருங்க. அந்த இசை வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சைகை சொல்லி எழுப்பி விட்டுருவேன். சேர்த்து கொண்டாட போறோம். பாடலோட பொருள் சொல்றேன். அப்படிதான். சாகிறது ஒண்ணும் புதுசு இல்ல, எல்லோருக்கும் நேரிடுறதுதான். மகிழ்ச்சியான காலங்கள்ல வாழ்க்கையை கொண்டாடுறதும் இல்ல, துன்பம் வரும் காலங்கள்ல வாழ்க்கையை வெறுக்கிறதும் இல்ல. வெப்பமான மின்னலையும் குளிர்ச்சியான மழையையும் ஒரே வானம் தான் தருது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும். வெள்ளத்தோட போக்குல போகிற சின்ன படகு மாதிரி இயற்கையோட போக்குல போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால பெரியோரை கண்டு வியக்கிறதும் இல்ல, சிறியோரை இகழ்றது நிச்சயமா இல்ல. இதுவே இந்த பக்கம்